பாருங்க, இன்னைக்கு நீங்க நேரத்தை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றீங்க இப்போ? வேஸ்டிங் டைமா? இன்னைக்கு வேஸ்டிங் டைம் இல்ல, இன்னைக்கு சோயிங் டைம். நம்ம என்ன பண்றோம்? விதைத்து கொண்டிருக்கிறோம். எதை? ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து பாட்டு பாடுறோம், நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் நம்ம செலுத்தணுமாங்க? அதெல்லாம் அப்படியே நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு. ஒன்றும் இல்லை. இயேசு இதெல்லாம் முக்கியம் இல்லை நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா, நிறைய சம்பவம் இருக்கு. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். இயேசு பாருங்க, ஒரு நாள் போயிட்டு இருக்காரு. 10 குஷ்டரோகிகள் வராங்க. 10 குஷ்டரோகிகள் வந்தோன்னா 10 குஷ்டரோகிகள் சுகமாயிட்டாங்க. அற்புதம் செய்யறதுல ஆண்டவர் ஈஸி. சொல்றாரு, பாக்குறாங்க, குஷ்டரோகிகள் வராங்க. அவர் சொல்றாரு, போய் நீ ஆசாரியன்ட்ட காட்டுன்றாரு. இவனுக்கு போயிட்டு இருக்கிற வழியிலே சுகமாயிட்டாங்க. எத்தனை பேர் சரியானாங்க? 10 பேரும் சரியாயிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் என்ன பண்றான்? இயேசு கிட்ட வரான். இயேசு கிட்ட சொல்றான், இயேசுவே ரொம்ப நன்றி, குஷ்டரோகமா இருந்தேன், ஊர்ல ஒதுக்கி வச்சிருந்தாங்க, எங்கேயும் போய் சாப்பிட கூட முடியாது, அங்க எங்கேயோ ஓரமா வச்சிருவாங்க, ரொம்ப கஷ்டம், குடும்பம் இல்லை, எதுவுமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையை குத்திங்களா ஐயா, நன்றி ஐயா அப்படின்னு. இயேசு என்ன சொல்லிருக்கணும்? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஏம்பா 10 பேரை சுகமாக்கணுமே, 9 பேர் எங்க? ஒருத்தர் தான் வந்தியா நீ? 9 பேர் எங்க போனாங்க? அப்ப நான் சொல்றேன் பாருங்க, அற்புதத்தை செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போகல. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். thankful heart, அதாவது நீங்க நன்றி செலுத்துகிறது உங்களுடைய அடுத்த அற்புதத்தின் வாசல். நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, அந்த 9 பேரோட இந்த ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சுகத்தை கிடைச்சிட்டு 9 பேர் போயிட்டானுங்க. இந்த ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னாரு பாருங்க, ஒரு வீல் பஞ்சர் ஆன உடனே 3 வீல் பஞ்சர் ஆகாம இருக்குது, அதுக்கு சோத்திரம் போடுன்றார். 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சுல என்ன பண்றது? ஒரு வீல் தான் ஸ்பேர் இருக்குது, 3 டயர் என்னவா இருக்குது? பஞ்சர் ஆகாம இருக்குது. அவரு இன்னொன்னு சொல்றாரு, வீடு இந்த பக்கம் சாஞ்சி போகுதுன்னா அந்த பக்கமா போய் நன்றி சொல்லு, ஏன் அந்த பக்கம் சாயல? எப்படி பாருங்க எடுத்துட்டு போறாரு. நம்ம மனசு எப்படின்னா எப்பயுமே கரெக்டா குறையதான் சொல்லும். அது இல்ல, இது சரியில்லை. குடும்பத்திலயும் அப்படிதான். அரிசி இருக்குல்ல, அரிசிக்கு நன்றி சொல்லுங்க. பருப்பு இல்லதான் தெரியுதே. அரிசிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே என்ன பண்றாரு? 5 அப்போ 2 மீனை வாங்கி கைகளில் எடுத்து பரத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பித்தார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் பெருகும்.